எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருவரை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எப்போதும் சொல்லுவதுதான் மீண்டும் சொல்லுகிறேன். தமிழக அரசியல், தேசிய அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை மாறுபட்ட கண்ணோட்டத்தில் தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி. இந்த மாடல்கள் மக்களுக்கு நல்லதா அப்படின்னு தலைப்பில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக தேர்தல் அரசியல் அல்லது ஜனநாயக அரசியலிலே விளம்பரங்களின் பங்கு, விளம்பர நிறுவனங்கள், மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன்ஸுடைய பங்கு வரும் சமீப ஆண்டுகளிலே பெரிய அளவிலே ஆகிவிட்டது அப்படிங்கிறதுல யாரும் மறுக்க முடியாது. இதற்கு இன்றுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே பெரிய அளவிலே காரணம் என்று சொன்னால் கூட இப்போது பெரிய அளவிலே இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் அல்லது மார்க்கெட்டிங் நிறுவனங்களோட தந்திரங்கள் முக்கியமான விஷயங்கள், முக்கியமான மக்கள் பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய எண்ணத்தை மடைமாற்றி வேறு விஷயங்களுக்கு கொண்டு செல்ல இந்த மாதிரி நிறுவனங்கள் பெரிய அளவிலே பங்கு வகிக்கின்றன. அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி நிறுவனங்களை பெரிய அளவிலே பயன்படுத்துகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பெரிய அளவில் இந்திய தேர்தல்களில் வந்தது எப்போன்னு சொன்னோம்னாக்க, ஒரு விதத்திலே அது 2014 நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்து அவர் தேசிய அரசியலிலே சேர்ந்து பிரதமராக போட்டியிட முடிவெடுத்த போதுதான் முதலில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பெரிய அளவிலே, அதற்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் மக்கள் அறியும் வகையிலே மிகப்பெரிய அளவிலே அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஒரு விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அன்று பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உதாரணத்திற்கு அந்த 2014 தேர்தல்களில் பிரதமராக அவர் போட்டியிட்ட முடிவெடுத்த போது நடந்த பல விஷயங்கள் அன்றைக்கு நாட்டிலே முதல் முறையாக நடந்தவையாக இருந்தன. நாடு முழுவதும் நரேந்திர மோடியுடைய பிரம்மாண்டமான அந்த வர்ச்சுவல் இமேஜஸ் அல்லது வர்ச்சுவல் கட் அவுட்டை வைத்து கொண்டு பிரசாரம் செய்தது. ஒரே நேரத்திலே அவருடைய பேச்சுக்களை நூற்றுக்கணக்கான இடங்களிலே ஒளிபரப்பியது. அவருடைய இந்த சாய் பே சர்ச்சா, அதாவது டீ கடைகளில் மோடியுடைய பாஜகவுடைய கொள்கைகளை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சாய் கே சர்ச்சா, இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த மார்க்கெட்டிங் நிறுவனங்களை பயன்படுத்தி மோடியுடைய பிரச்சார எந்திரம் பெரிய அளவில் பயன்படுத்தி வெற்றியும் பெற்றார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த மோடியுடைய சாய் பே சர்ச்சா என்ற அந்த விளம்பர யுக்தி அவர் ஒரு எளிய டீ கடைக்காரராக இருந்து அதன் பிறகு அரசியலிலே பயணித்து பெரிய பதவிகளுக்கு வந்தவர் என்பதை ஷோகேஸ் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அந்த கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த மணிசங்கர் ஐயர் மோடியுடைய அந்த டீக்கடை நாட்கள் ஆரம்பங்களை கிண்டலடித்து கால்போடு பேசியதே தான் அந்த தேர்தலில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அப்படிங்கிறது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதன் பிறகு 2014 எவ்வளவு பெரிய வெற்றியை மோடி பாஜகவுக்கு கொண்டு சேர்த்து பிரதமர் ஆனார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே. அதற்கு பிறகு மெதுவாக இது ஒரு மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. இந்த எலெக்ஷன் மார்க்கெட்டிங் அல்லது மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ், மார்க்கெட்டிங் நிறுவனங்களை தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்துவது அல்லது மக்களுடைய எண்ணங்களை மடைமாற்ற அல்லது மக்களுடைய சிந்தனைகளை எந்த திசையில் மக்கள் சிந்தனைகள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிப்பதற்காக இந்த மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பெரிய அளவிலே பங்காற்ற ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பாஜகவில் தொடங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும், அது காங்கிரஸ் ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அதிமுக ஆகட்டும், இன்னமும் சொல்லப்போனால் இடதுசாரி கட்சிகள் ஆட்சி செய்கின்ற கேரள மாநிலமாகட்டும், அனைத்து மாநிலங்களிலுமே இப்போ இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் ஆளுங்கட்சிக்கும் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பெரிய அளவிலே துணை நிற்கின்றன அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சமீபத்திலே சில மாதங்களுக்கு நடந்து முடிந்த கர்நாடக தேர்தலிலே கூட கர்நாடக காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தேர்தலில் போட்டியிட போது இதுபோன்ற ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தது. அதாவது எல்லா விஷயத்திலுமே பிரச்சாரம் எப்படி நடக்க வேண்டும், என்ன எலெக்ஷன் ப்ராமிசஸ், என்ன தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும், அது எப்படி அளிக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துமே அந்த மாதிரி ஒரு தேர்தல் நிறுவனம் தான் அல்லது தேர்தலை
தேர்தல் பிரச்சார வழிநடத்தும் நிறுவனம் தான் அதை செய்து கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு அந்த மாதிரி நிறுவனமும் ஒரு பங்கு. சுனில் கானுகோலு என்றவர் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்தார். அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில், இந்த இருவரும் தான் அந்த கர்நாடக தேர்தல் வெற்றியிலே மக்களுடைய சிந்தனைகளை வந்து காங்கிரஸை நோக்கி திருப்பியதில் பெரும்பங்கு வகித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக எல்லா மாநிலங்களிலுமே இது கிட்டத்தட்ட நடைமுறைக்கு வந்துவிட்டு மக்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாகிவிட்டுங்கிறது தான் உண்மை. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பிரசாந்த் கிஷோர் என்ற தேர்தல் பிரச்சார வழிகாட்டு நிபுணரை பயன்படுத்தி ஓரளவுக்கு பெரிய வெற்றி அடைந்தார்கள். அந்த தேர்தலிலே வந்து சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் திராவிட மாடல், ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு சமமாக என்று தலைவர்கள் யாரும் கிடையாது, மோடி ஒழிப்பு கோஷங்கள், இது எல்லாமே வந்து அந்த கருத்து ஆளுமை வந்து திமுகவாக இருந்தாலும் கூட அந்த கருத்தை எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. வாட்ஸ்அப் இல்லாத ஊர்களே இல்லை. வாட்ஸ்அப் வந்து கிராமத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் கூட போய்விட்டது. அப்போ வந்து அந்த கருத்துக்கள் என்ன மாதிரி கருத்துக்களை இது கொண்டு போய் அவர்களுக்கு சேர்க்க வேண்டும், எப்படி சேர்த்தால் வந்து திமுகவுக்கு ஆதரவு கூடும், இது போன்ற பல விஷயங்களை முடிவு செய்து தான் அந்த தேர்தல் தந்திரமாக நடத்தப்பட்டது. இந்த மாதிரி வெளி நிறுவனங்களுடைய ஆதரவு கட்சிகளுக்கு இருந்து வந்தாலும் கூட மாறி வரும் சூழ்நிலைகளிலே மாறி வரும் தேர்தல் களங்களிலே வந்து இப்போ அரசியல் கட்சிகளிலே கூட மிகப்பெரிய ஒரு டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது சோஷியல் மீடியா டீம்னு சொல்லலாம், அல்லது மார்க்கெட்டிங் டீம்னு சொல்லலாம். அனைத்து கட்சிகளுமே வந்து இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்களை உணர்ந்து கொண்டு அவர்களே அதை எடுத்து செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களை வந்து எடுத்து வழிநடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இனி வந்து இவ்வளவு தேர்தல்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் பெரிய அளவில் பயன்படுத்தும் அப்படின்னு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பது சொன்னால், ஒன்று, மக்களுடைய சிந்தனைகள் வந்து முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாகிவிட்டது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி. ஒரு சின்ன விஷயம், உதாரணத்திற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி அந்த தேர்தலுக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது, மக்களுக்கு வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது, அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமோ படாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வியே இல்லை. ஆனால் அந்த கட்சி வந்து தரும் வாக்குறுதிகளின் அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து they are able to capture the imagination of the electorate. அன்றைய நிலையிலே, அன்றைய சூழலிலே வந்து வாக்காளர்களுடைய எண்ணங்களை வந்து பெரிய அளவிலே வந்து ஆதிக்கம் செலுத்தி அந்த கட்சி வெற்றியை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் அந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அந்த மாநிலத்தோட நிதி நிலைமை என்ன, அந்த மாநிலத்தில் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் சாத்தியமா, மத்திய அரசு அந்த திட்டங்களுக்கு உதவி செய்யுமா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றன, ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. கர்நாடகத்திலுமே வந்து பெரிய அளவில் வந்து தரப்பட்ட வாக்குறுதிகளில் வந்து பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆக இது வந்து ஒரு தேர்தல் நிறுவனங்கள், மார்க்கெட்டிங் நிறுவனங்களை பயன்படுத்தும் பொழுது மக்கள் அதனால் கவரப்பட்டு வாக்களித்தால் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிறது உண்மையாங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உறுதியாக உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்னமும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி தேர்தல் நிறுவனங்கள் அல்லது மார்க்கெட்டிங் நிறுவனங்களின் மூலமாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், மக்களை வந்து பெரிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பெரிய அளவிலே துணை புரிகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறது. உதாரணத்திற்கு வந்து இங்கே மெட்ராஸில் வந்து சென்னையில் வந்து பெரிய அளவில் வெள்ளத்தாக்கம் இருக்கும் பொழுது அந்த வெள்ளத்தாக்கத்தினுடைய மக்கள் பேச்சை திசை திருப்ப வந்து யாரோ ஒரு பெண் வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லிட்டு கோவாவில் அவமதிக்கப்பட்டார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பரப்புறது, அது வந்து ஆளுங்கட்சியினுடைய மிக உயரிய பதவியில் இருப்பவர்கள் கூட அதை கண்டித்து அறிக்கை விடுவது, அது மாதிரி பண்ணும்போது என்னன்னாக்கா இந்த சோஷியல் மீடியா எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது, வாட்ஸ்அப் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு சில நாட்களுக்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, வெள்ளம் போன்ற பிரச்சனைகளுடைய தாக்கம், அதனால் மக்கள் படக்கூடிய அவதி, இந்த விஷயத்திலாம் வந்து நம்ம மனம் முற்றிலும் மாறுபட்டு வேற ஒரு விஷயத்தை
போய் சிந்திக்க ஆரம்பித்துட்டுகிறது. அந்த பெர்செப்ஷனை மாற்றுவதிலே இந்த மாதிரி நிறுவனங்கள், இந்த மாதிரி கட்சிகளுடைய டீம்கள் செய்யும் பங்கு மிகவே பெரியதாகி விடுகிறது. இது வந்து என்ன ஆகுதுனாக்கா, இது வந்து பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. அதாவது ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்றாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியுடைய அடிப்படை சித்தாந்தத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் மக்கள் பேச வேண்டுமே தவிர, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை வந்து மக்கள் அதிகம் பேசாமல் இருக்க அவர்களை மடை திருப்ப, திசை திருப்ப இந்த மாதிரி மார்க்கெட் நிறுவனங்கள் பெரிய அளவில் பங்கு வகிக்கின்றன அப்படின்னு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம சொன்னது ஒரு உதாரணம் தான். அது தமிழ்நாட்டில் நடக்கிறது. இது போல் எல்லா ஊர்லேயும் நடக்கலாம். பிஜேபி டெல்லியிலே வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் திசை திருப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே போல் பல கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் வந்து மக்கள் பிரச்சனை திசை திருப்ப வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நிறுவனங்களை பயன்படுத்தி பிரச்சனையை திசை திருப்பி அந்த நேரத்திற்கு மக்கள் வந்து அதை பற்றி பேசாமல் இருக்க, மக்களுடைய பெர்செப்ஷனை மாற்றுவதற்கு, மக்களுடைய கருத்தோட்டத்தை மாற்றுவதற்கு பெரிய அளவில் இந்த மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பங்கு வகிக்கின்றன அப்படிங்கிறது கலா யதார்த்தம் அப்படிங்கிறது நம்ம சமீப மாதங்களில் தெளிவாக பார்த்து விட்டோம். ஆக இந்த மாதிரி நிறுவனங்களை பயன்படுத்தும் போது மிக மிக முக்கியமான விஷயம் வந்து, ஒரு தேர்தல் வெற்றிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் பெரிய அளவில் உதவ முடியுமா? ஒரு தேர்தலில் வந்து மக்கள் வாக்களித்து அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட கட்சி சரியாக ஆட்சி செய்யாவிட்டால் அடுத்த முறையும் இந்த மாதிரி விளம்பர நிறுவனங்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர முடியுமா? மக்களுடைய எண்ணங்களை மாற்ற முடியுமா? ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்கள் மன ஓட்டத்தை வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் முற்றிலுமாக மாற்றிவிட முடியுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கேள்விகள் வந்து அதுக்கான சரியான விடை இப்போதைக்கு இல்லை தான் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு வந்து 2014 வந்து நரேந்திர மோடி வெற்றி பெற்று வந்தார். மீண்டும் 2019 வந்து பெரிய வெற்றி, அதாவது 2014 பெற்றதை விட இன்னும் பெரிய வெற்றி பெற்று தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். அப்போ வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி அந்த பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் செய்தால் கூட, இன்னொரு பக்கம் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாலை கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்களை தொடக்கூடிய விஷயங்கள், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சமாவது களத்திலே மாற்றம் ஏற்பட்டு நல்லது நடந்தால்தான் மக்கள் மீண்டும் வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, என்ன விதமான நிறைவேற்றங்கள் மக்கள் பிரச்சனைகள் தீர்ப்பு இதெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட வெறும் விளம்பரத்தின் அடிப்படையிலே கூட தேர்தல்களை மறுபடி வெல்ல முடியும் அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. உண்மையிலே வந்து இது ரெண்டுக்கும் நடுவிலே எங்கோதான் உண்மை விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இந்த விளம்பர யுக்திகள் மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்ட தேர்தல் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல். இப்போ வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அரசியல் கட்சிகள் இதே தந்திரங்களை பயன்படுத்தினால் எந்த அளவிற்கு அது பயன்படும்? உதாரணத்திற்கு இந்த திமுக வந்து விளம்பர யுக்திகளை வைத்தே வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் பெரிய அளவில் வென்றுவிட முடியுமா? அதைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே வந்து 5 ஆண்டுகள் இவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்று இருந்தாலும் கூட, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இருந்தாலும் கூட, வெறும் இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்களின் அடிப்படையிலேயே திமுக வெற்றி பெற்று விடுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். கலா யதார்த்தம் எப்படி, அதாவது டெல்லியிலே நரேந்திர மோடி செய்ததை இங்கே நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து காட்ட முடியுமா? மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் வந்து விடை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நிறுவனங்களால் நல்லது இருந்தாலும் கூட பெரிய அளவிலே மக்களுடைய சிந்தனைகளை திசை திருப்புவது தான் இந்த நிறுவனங்களின் பங்கு என்பது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாகிவிட்டது. ஆங்கிலத்தில் நியூஸ் ஜாக்கிங் என்று சொல்லுவார்கள். நியூஸ் ஜாக்கிங்னா என்னன்னாக்க வந்து முக்கியமான செய்தியிலிருந்து வேறு ஏதோ செய்திக்கு கொண்டு போயிடுறது. எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை வந்து பெரிதுபடுத்தி அதை மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்ப்பது. அதுக்கு தான் நியூஸ் ஜாக்கிங்னு மார்க்கெட்டிங்கில் ஒரு டேர்ம். ஸோ அந்த மாதிரி நியூஸ் ஜாக் செய்வதிலே, சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்கி மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்புவதிலே இந்த மாதிரி நிறுவனங்களின் பங்கு பெரிய அளவிலே இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் இதிலெல்லாம் வந்து மக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு மக்களுடைய மடைமாற்றம் வந்து நிரந்தரமாக இருந்து அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் தேர்தல் வரும்பொழுது பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நினைத்தே வாக்களிப்பார்களா இல்லையா அப்படிங்கிறதான் அது காலம்தான் விடை சொல்லும். உண்மையிலே வந்து இந்த மார்க்கெட்டிங் நிறுவனங்களால் பெரிய அளவுக்கு நன்மைகள் கட்சிகளுக்கு இருந்தாலும் கூட பொதுமக்களை பொறுத்தவரை இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் நன்மை பயக்கப் போவதில்லை அப்படிங்கிறதான் உண்மை. தேர்தல் தந்திரங்கள், தேர்தல் கையாளுமைகள் இவற்றையெல்லாம் வந்து மக்களை திசை திருப்பி மக்களுடைய எண்ணங்களிலே வந்து
பெரிய சிந்தனைகளை விளக்கி, ஏமாற்றங்களை விளக்கி, சிறிய சிறிய விஷயங்களை பெரிதாக்குவது தான் இந்த நிறுவனங்களுடைய மிகப்பெரிய பங்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள் இதைத்தான் செய்கின்றன அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இதை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாங்கள் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.